ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக பார்க்க போகிறோங்க. அது கூடயே நம்ம வீட்டில் அட்டகாசம் செஞ்சிட்ருக்க பல்லி, கரப்பாம்பூச்சி, எலி இது எல்லாத்தையுமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இயற்கையான முறையில் எப்படி துரத்தலாங்கிற டிப்பும் பார்க்க போகிறோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி மளிகை சாமானெல்லாம் வாங்கினோம்னா அதோட எக்ஸ்பைரி எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்க. அதே மாதிரி மாத்திரையெல்லாம் வாங்கினோம்னா எக்ஸ்பைரி பார்க்கும்போது வயசானவங்களுக்கு கொஞ்சம் பார்க்க ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அது எப்படி ஈஸியாக பார்க்கலாங்கிற டிப் தான் சொல்ல போகிறேங்க. அதுக்கு இதோட ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கேமராலாம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் கிளியராக தெரியுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே நெகில் கட்டர் வச்சுருப்போங்க. நம்ம கட் பண்ணி அதோட ஷார்ப்னஸ் குறைஞ்சிருங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு போடுற மாத்திரை அட்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நெகில் கட்டர் நல்லாவே ஷார்ப்னஸ் ஆகுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நார்மலாக நம்ம வீட்டில் எல்லாருமே வாஷிங் மிஷினில் துணி துவைப்போங்க. சில சமயங்கள்லாம் நம்ம ரெகுலராக வாஷிங் மிஷினில் துணி போடும்போது பார்த்திங்கன்னா அதோட கலரெல்லாம் வெளுத்த மாதிரி ஆயிருங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பு ஒன்று எடுத்துட்டுங்க நம்ம எப்பயுமே துணி துவைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பேக்கெட் ஷாம்பையும் அந்த துணியில் சேர்த்து விட்டுருங்க. அந்த மாதிரி சேர்த்து விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கலரெல்லாம் எதுவும் போகாதுங்க. துணி அதே மாதிரி சேடான மாதிரியும் தெரியாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர எலிக்கு உண்டான டிப் தான் பார்க்க போகிறேங்க. அதுக்கு பாருங்கள், நான் பேராசிட்டமல் மாத்திரை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பேராசிட்டமல் மாத்திரையை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாங்க. நம்ம முழுக்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தாங்க ஒவ்வொரு பொருளும் நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. எதுவுமே நம்ம வெளியே போய் வாங்கிறது இல்லைங்க. கெமிக்கல் உண்டான பொருளெல்லாம் இல்லைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூட இப்போ கொஞ்சமாக நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே எலிக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இதோட வாசத்துக்கே பார்த்திங்கன்னா எலி பெருச்சாலி எதுவுமே நம்ம வீட்டு பக்கம் வராதுங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவு இல்லாதவங்க மைதா மாவு, அரிசி மாவு எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேங்க. இது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாவை இப்போ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. இதை நம்மளுக்கு எலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் ஒவ்வொரு பால்ஸ் வச்சு விட்டுறலாங்க. இதே சின்ன குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் மேலே இருக்கிற இடங்களாக பார்த்து வச்சு விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப்பும் எலிக்கு உண்டானது தாங்க. அதுக்கு பாருங்கள், நான் பேராசிட்டமல் மாத்திரை தான் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த மாத்திரையை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் 2 போல் பேராசிட்டமல் மாத்திரை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணியாச்சுங்க. இதோட பார்த்திங்கன்னா நம்ம பாருங்கள் அரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே போதுங்க. நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க.
பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மாவு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம சாப்பிட்ற பொருள் இந்த மாதிரி மாவு ஐட்டம் இந்த மாதிரி எது வச்சாலும் வந்து எலிக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. அதனால் நம்மளுக்கு எலி தொந்தரவு எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது பார்த்திங்கன்னா எலி இதோட வாசத்தை கண்டே வந்துடுங்க, சாப்பிட்டுட்டு வெளியே ஓடியே போயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து எல்லாம் உருட்டி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு டிப்பு சொல்லியிருக்கேங்க. இது ரெண்டில் எது ஈஸியாக இருக்கோ அந்த டிப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எலி உங்களுக்கு எங்கெங்கே தொந்தரவு பண்ணுதோ அந்த இடங்கள்லாம் இந்த உருண்டையை வச்சு விட்டுருங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, எறும்பு இதுக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயத்தை எல்லாத்தையும் துருவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், வெங்காயம் நல்லாவே துருவி எடுத்தாச்சுங்க. இது கூட நம்ம சேர்க்குற இன்னொரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்டால் தாங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தாங்க. இப்போ இது ஒரு மூடி போல் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், டெட்டால் சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு டைம் குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப கொதிக்க வேண்டாங்க, சூடான தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க. சேர்த்துன பிறகு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்துடுங்க. இப்போ இதை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த வெங்காயத்தோட காரத்துக்கும் இந்த டெட்டாலோட வாசத்துக்கும் பல்லி, கரப்பாம்பூச்சி எதுவுமே வந்து இதோட வாசத்துக்கே நம்ம வீட்டு பக்கம் வராதுங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றியாச்சுங்க. இந்த மாதிரி அதிகமாக வந்து பல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லைட்டு கடியில் தான் இருக்குங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கதவுக்கு பின்னாடியும் நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதோட வாசத்துக்கே சுத்தமாக வந்து பல்லி எங்கே இருந்தாலும் ஓடி போயிருங்க. அதே மாதிரி நம்ம சமையல் கட்டில் அடுப்புக்கு பின்னாடி கவுண்டர் டாப்பில் எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பாருங்கள், இதே மாதிரி பாத்ரூம்லேயும் வந்து நம்ம எல்லா மூலையிலையும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஜன்னல்கிட்டையெல்லாம் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த ஜன்னல்கிட்டையெல்லாம் அதிகமாக வந்து பல்லி நடமாட்டம் இருக்குங்க. அதனால் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட வாசத்துக்கே வந்து பல்லி எங்கே இருந்தாலும் ஓடி போயிருங்க, வீட்டு பக்கமே வராதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.